பவளமால் வரையில் நிலவெறிப்பது போல் பவளமால் வரையில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரதப் பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடி தொரோகரத்தில் தரித்துயரு கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவார். தத்துவம் 36 கடந்து தாண்டவம் செய்கின்றான் என்று தத்துவம் 36 கடந்து தாண்டவன் செய்கின்றார் என்று அத்தனார் நூல்கள் அறிந்திடும் அதனை அறிந்தவர் உலகினில் இல்லையே. நித்தமும் அவனை கண்டுளம் மகிழ நிறுத்தமே புரியவும் வைத்தார். வித்தக வியாக்கிரபாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே வித்தக வியாக்கிரம் பாதனன் முனிவன் மிகுதவ பதஞ்சலி சதுரே பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான். நல்ல பிரிய முடவாத ஊரமச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொனடியில் வைத்தான். மருந்துருவாய்ந்தெடுத்தை உபதேசித்தான். பரம்பிலா சிவஞானம் வடிந்து பொங்கி திருந்து நலவாசகமாலையத்தார்க்கு சேர்த்து வைத்தான். அவனடியை சிரத்தில் வைப்பாரினோ. திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருட்களாகிய மகா சம்பத் கௌரி நந்திகேசருடைய பெருங்கருணையனாலே என்று திருப்பெருந்துறை சருக்கம் திருவாத ஊரடில் புராணம் என்கின்ற ஞான பூஜையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 69வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்களுக்கு கடவுள் எட்டாத பொருள். உயிர்களுக்கும் கடவுளுக்கும் தூரம் அளவில்லாதது. உயிர்களினுடைய அறிவானது எப்படிப்பட்டதுன்னா மின்மினி பூச்சிக்கு இருக்குவார் ஒளி, அது போன்று உயிர்களினுடைய அறிவு. அந்த வெளிச்சத்தை கொண்டு ஏதாவது பார்க்க முடியுமா? மின்மினி பூச்சி இருக்குல்ல, அந்த ஒளி எந்த அளவோ அது போல அறிவு. அந்த ஒளியை கொண்டு பொருளை பார்க்க முடியாதது போல நம்ம அறிவை கொண்டு கடவுளை காண முடியும். இது 100க்கு 100 உண்மை, சத்தியம். பின்ன எப்படி கடவுளை நம்முடைய நாயன்மார்கள் முதலானவர் கண்டார்கள் என்றால், அவன் எல்லையில்லாத கருணையினாலே கீழே இறங்கி வந்து உருவத்திருமீனி கொண்டு அவர்களுக்கு காட்டி அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக ஞானம் இல்லாத மற்ற எல்லாரும் கேட்கும்படியாக காணும்படியாக வழியை காட்டுகிறான். அவனே இறங்கி வந்து தன்னை காட்டுறது. இப்ப நாம ஒரு இடத்துக்கு வழியனா போனோம்னா நமக்கு மதிப்பு இருக்காது. நம்ம ஒரு இடத்துக்கு வழிய போனோம்னு வச்சுக்க, நமக்கு அவ்வளவு மரியாதை மதிப்பு இருக்காது. ஆனா கடவுள் வந்தான்னா அவனுக்கு நிறைய மதிப்பு இருக்கும். அவன் வழியத்தான் போவான், வழிய போவானதை விட அழைச்சு போக மாட்டான். கடவுளுக்கு அழைப்பு வைக்க முடியுமா? இந்த மாதிரி எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்றான்? அவனே வரான். தேடி நீ ஆண்டாய் சிவபுரத்து அரசு என்றார் போல அவனே வலிய வந்து அருள் பண்ணுகிறான்.
அப்படி அவனே வலிய வரவில்லையானால் உயிர்களால காண முடியாது. அது அவனுடைய திருவுளம் எப்படின்னா, சுவாமியினுடைய உள்ள எப்படின்னா, இந்த உயிர்கள் எல்லாம் அவனுக்கு புள்ளகளாச்சா, உயிர்கள் எல்லாமே அவனுக்கு புள்ளகளாச்சா, புள்ளகளை எப்படியாவது உயர வேணுமே, முதல்ல நல்ல பழக்க வழக்கத்துல நடக்கணும். இல்ல உயர்ந்து சிவகதி அடைகிறதோட ஒரு உரம் இருக்க, நல்ல தன்மையில பழக்க வழக்கத்துல இருக்கணும் அல்லவா. அதற்காக பத்தி வேணும். பக்தி நெறியில வந்தவன் அதிகபட்சம் தப்பு தவறு செய்ய மாட்டான், எங்கேயோ ஒருத்தன் பண்ணுவான், அது வேற. பக்தி நெறியில வந்துட்டான்னா அதிகபட்சம் தீய காரியங்கள்ல பிரவேசிக்க மாட்டான், சுவாமிக்கு பயந்து நடப்பான். அப்படி நம்ம தப்பு பண்ணா சுவாமி தண்டிப்பாருங்கிற பயம் இருக்கும். இந்த நெறியில வராதவனுக்கு சாமி என்ன பண்ணி விடுவாரு என்கின்ற அந்த துணிச்சலிலே தப்பு செய்வான். பக்தி நெறியில வந்தவனுக்கு அதுக்கு பேர பயபக்தினே பேரு. பய சாமி இருக்கிறாரு, நம்ம தப்பு செஞ்சோம்னா தண்டிப்பாரு என்கின்ற ஒரு பயம் கட்டாயம் இருக்கும். ஆனா பக்தி நிலையில எங்கேயோ ஒருத்தன் அக்கிரமம் பண்ணுவான், அது வேற. அது எல்லாம் ஒரே மாதிரியா இருக்க முடியாது. அதுக்காக பக்தி நிலையில் இருக்கிறவன் தப்பு செய்வான்னு சொல்ல முடியாது. பக்தி நிலையில வந்துட்டா முதல்ல அவனுக்கு பண்பு, ஒழுக்கம், நேர்மை, நியாயம், நீதி, தர்மம் இவைகள்லாம் இருக்கும். அதிகபட்சம் இருக்கும். வந்துட்டான்னா அதெல்லாம் அவன் மேற்கொண்டு ஆகணும். இந்த கட்சியில பூந்துட்டான்னா இந்த கட்சியில இருக்கிற கொள்கைகளை எல்லாம் அவன் முடிஞ்ச வரையிலும் கடைபிடிச்சுதான் ஆகணும். ஒரு வாதியாவது முக்கால் வாசியாவது கடைபிடிச்சுதான் ஆகணும். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலாத்தவன், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கலா துறவு, அடக்கம், அன்புடு, அச்சித்தல் ஆதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் முடியும். இத்தனை வகையான குணங்களும் அவருக்கு உண்டாகும். பக்தி நெறிக்கு வந்துட்டான்னா இத்தனை வகையான குணங்களும் அவனுக்கு உண்டாகும். இத்தனை வகையான குணங்கள் இருந்தோடு பக்தி வழினாத்தான் அவன் திருவருளை அடைய முடியும். அடிப்படை குணங்கள். அந்த நெறியிலே நின்று அப்புறம் ஞானத்தை பற்றி விசாரித்தானால் அவன் வீடு பற்றி அடைந்து விடுவான். ஞானத்தை பற்றி விசாரித்தான இந்த அடிப்படை நேர்மையான நீதி நெறியிலே இருந்து கொண்டு அதற்கு மேலே சிவநெறியிலே ஞான நெறியிலே சென்று ஞானத்தை பற்றி விசாரித்தானால் ஞானத்தை பெற்று விடுவான். அதனால இந்த பக்தி நெறி அவசியமானது. மனிதன் மனிதனாக வாழவே பக்தி நெறி. மனிதன் மனிதனாக வாழவே பக்தி நெறி. பக்தி நெறி இல்லையானால் மிருகத்தனமா வாழ்கிறான். ஏராளமான பொருள் மனிதத்தன்மை இல்லாம மிருகம் போல வாழ்கின்றவர்கள் நிறைய இருக்கிறார். அதனாலே பக்தி நெறி முத்திக்கு ஒரு புறம் வேண்டியதா இருந்தாலும் கூட உலகத்திலே வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு பக்தி நெறி வேணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அவசியமா பக்தி நெறி. அந்த முறையிலே பக்தி நெறியிலே நன்றாக அந்த பத்தியை அனுப்பித்தானால், அந்த பக்தி நெறியை நன்றாக கடைப்பிடித்தானால், சொல்லி இருக்கப்பட்ட முறைகள் எல்லாம் கடைப்பிடித்தானால் அவனுக்கு நிச்சயம் ஞானம் கிடைக்கும். விவசாயத்துக்கு வேண்டிய தொழில்களை எல்லாம் நன்றாக இரவும் பகலுமாக அந்த வயலிலே வேலை செய்தானால் அவனுக்கு விளைவு கிடைக்கும். நன்றாக இறங்கி நல்ல பாடுபட்டு செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டிய செயல்களை செய்தான்னா விளைவு கிடைக்கும். அதே போல பக்தி ஆகிய வயலில் இறங்கிட்டான்னா அதுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் ஒழுங்கா செஞ்சான்னா சிவகதி கட்டாயம் கிடைக்கும். அது அப்பர் சுவாமி சொன்னார், மெய்மயாம் உழவச் செய்து விருப்பனோ வித்தை வித்தி பொய்மாயாங்களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராயில் சிவகதி விளையும் அன்றே என்பது அப்பர் திருவிருத்தம். அதனாலே இப்படி கடவுளை காண்பதற்கு பக்தி நெறி, அந்த பக்தி நெறியிலே முதிர்ந்த பக்தி, பக்தியிலே முதிர்ந்த பக்தி. சாதாரணமா நமக்கு எல்லாம் இருக்கிறது ஒரு சாதாரணமா இருக்கு பக்தி, அப்படிதான். பணக்காரங்கிறது வேற, பெரும் பணக்காரங்கிறது வேற இல்ல. நமக்கிட்ட ஒரு 10 லட்சம் 5 லட்சம் இருந்தாலும் பணக்காரன் தானே. கடன் இல்லாம ஒரு 10 லட்சம் பணம் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்மள என்ன சொல்லுவோம், நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம பணக்கார 10 லட்சம் வச்சிருக்கோம். கோடீஸ்வரன் நினைக்கும் போது அப்பா இன்னும் பல கோடிக்கு அதிபதியா இருக்கிறான். அது போல பல கோடிக்கு அதிபதியா இருப்பவர்கள் கூட பரம ஞானிகள். பணமே இல்லாதவே ஏழை, பக்தியே இல்லாதவே ஏழை. ஆமா, நல்லா இருக்குல்ல கருத்து.
பத்தியே இல்லாதவன் ஏழை, பணமே அந்த பணம் வைத்திருப்பதிலேயே இந்த லைட்டை இப்படி திருப்பணும். இந்த கல்லை எடுத்துட்டு அப்படி அப்படி திருப்பு. இன்னும் கூட திருப்பலாம். ரைட் ரைட் ரைட். இப்ப ரைட் இப்ப ரைட் இப்ப ரைட். சரியா அப்படியா? இங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி. அதனாலே பக்தி பக்தர்கள் என்பது ஒரு பொதுவகை. அந்த பக்தியை அதிகமான பக்தி பண்ணி தீவிரதர பக்தியை பண்ணி சிவஞானத்தை பெற்ற பரமஞானிகள். அதுதான் பெரும் பணக்காரன் என்று ஆள் போற பெரும் பணக்காரன். அவங்கள்ட்ட எவ்வளவுதான் பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது என்றால் போல அவளிடத்துல எவ்வளவு ஞானம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்படியா? அப்படி ஞானம் பெற்றவர் மாணிக்கவாசகர். அப்படி ஞானத்தை பெற்றவர் மாணிக்கவாசகர். எப்பொழுது ஞானாசிரியன் வருவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஞானாசிரியன் இந்த இடத்தை நினைச்சு பாருங்க. வேற எதையும் நினைக்கல. அவர் மந்திரி வேலையில் இருந்து கொண்டு என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் என்றால் எப்பொழுதும் ஞானாசிரியன் வருவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வேற என்னல யார் வருவான்னா ஞானாசிரியன். எதுக்கு? ஞானத்தை பெறுவது. ஞானாசிரியன் எப்பொழுது வருவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். அப்படின்னா அவருக்கு ஞானத்துல எவ்வளவு புரிய இருந்திருக்கும். அதனாலே அப்படி ஞானாசிரியன் எப்பொழுது வருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தவருக்கு ஞானாசிரியனே வந்தான். ஞானாசிரியன் வந்தான் என்றால் உலகத்தில் இருக்கிற சாதாரணமான ஞானாசிரியன் அல்ல, பரமேஸ்வரனே வந்தான் ஞானாசிரியன். அதுதான் மாணிக்கவாசகருடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயமானது. பெரிய யாருக்கும் சிவபெருமான் குருவாக வரல. உலகத்தில் இருக்கிற குருவை அதிர்ஷ்டித்து அவர்களுக்குள்ளே இருந்து உபதேசம் பண்ணுவாரு. மற்ற பேத்துக்கெல்லாம் மாணிக்கவாசகர் சிவபெருமானே குருவாக வந்தான். சிவனே குருவாகும். சிவபெருமான் எடுத்துக் கொள்ளுகின்ற பல வகை திருமேனிகள், பல வகையான திருமேனிகள். பல வகையான திருமேனினா புரியுதா? சோமாஸ்கந்தர், அர்த்தநாரி, காலாரி, திரிபுராரி, கச்சப்பாலுக்கரர், நடராஜர், விநாயகர், சுப்பிரமணியர், வைரவர் என்று பல வகையான திருமேனி. அந்த திருமேனிகள் எல்லாம் மனிதர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு புத்து வராது. அந்த திருமேனி அப்படி காட்சி கொடுத்துட்டு அப்படி மறைந்துட முடியும். சிறுத்தொண்ட நாயனாருக்கு உமாதேவி முருகனோடு காட்சி இருந்தார். காட்சி கொடுத்து உடனே அவர்களை கூட்டிட்டு போட்டார். உபதேசம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு உபதேசம் பண்ணிருக்கிறதுக்கான பொருத்தமான வேடம் அல்லாது. இப்ப இவருக்கு உபதேசம் பண்ணி வச்சு இவரை சிவஞானியாக ஆக்கி அவர் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் ஞானத்தை பெற வைக்க வேணும் என்பதற்காக சிவபெருமான் ஆச்சாரியனாக வந்தார். குருவாக திருமேனி உண்டு. குருவடிவாகி கொலை அந்தனில் திருவடி வைத்து திறமது பொருளார். அந்த பாக்கியம் மாணிக்கவாசகர் கொடுத்திருக்கான். சிவபெருமானே ஆச்சாரியனாக வந்து உபதேசம். அப்படின்னா அந்த உபதேசம் எப்படி இருக்கும்? அப்படி அவருக்கு உபதேசம் தீட்சை சகல தீக்கைகளையும் பண்ணி அதுக்கு மேல சாத்திர தீக்கைன்னு இருக்கும். இப்ப சொல்ல போறது சொல்லிட்டு இருக்கிறது சாத்திர தீக்கை. சாத்திரம் என்றால் என்ன விளங்குதா? பதி பசு பாச உண்மைகளை சொல்லும். பதியாகிய கடவுளையும் பசுவாகிய உயிர்களையும் பாசமாகிய மரத்தையும் பற்றி சொல்லுவோம். பொருள் மூன்றே தான். உலக தூர பெரிய உலகங்கள்ல பகுத்து சொன்னால் மூன்றே பொருள் தான். மூன்றே. ஒன்று பதி கடவுள், இன்னொன்று உயிர்கள், இன்னொன்று உலகம். எந்த வச்சு இல்ல, மூணே கடவுள், உயிர்கள், உலகம். பதி பசு பாசம் மூணே பொருள். இந்த பதியை பசு அடைவதற்கான தகுதி உடையது 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 உடையது. பாசம் அடைய முடியாது. பாசமாகிய உலகம், பாசம் என்கின்ற அறியாமை வயப்பட்டதாக இருக்கிற பாசம் கடவுளை அடைய முடியாது. பசுதான் கடவுளை அடையும். பசு எப்படி இருக்குதுன்னா நடுவில் இருக்கு. பாசத்துக்கும் பதிக்கும் நடுவில். பாசத்துக்கும் பதிக்கும் நடுவில். இந்த பக்கம் பார்த்தா பதி, இந்த பக்கம் பார்த்தா பாசம். இந்த பக்கம் பார்த்தா பாசம், இந்த பக்கம் பார்த்தா பதி. இங்கிட்டு கடவுள் இருக்காரு, இங்கிட்டு பாசம் இருக்குது. ஆனா இதுக்கு புத்தி எப்படின்னா அந்த பாசத்தை தான் பார்க்குமே தவிர பதிய பார்க்க. சித்தடி 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 வாகையினாலே பாசத்தையோட சேருமே தவிர பதியோட சேராது. இப்ப புரியுதா?
இது 4 ஒரு செட்டு, இது தனி. இப்ப புரியுதா? இது தனி, இதுக்கு சமானமா ஒண்ணும் கிடையாது, இதுக்கு சமானமா ஒண்ணும் கிடையாது. இந்த 4 தனி, இந்த 4 இது 3 பொல்லாத ஆளுகள். இந்த 3 பேரும் பொல்லாதவனுகள். அவனோட தான் இந்த ஆளு சேர்ந்து நிற்கிறான். இந்த விரலுக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? ஆள் காட்டி விரல். இந்த விரலுக்கு கேள்வியில சுட்டு விரல், ஆள் காட்டி விரல். ஆள் காட்டி, ஆள்னா ஆன்மாவை காட்டுகிறவன், ஆன்மாவை காட்டுகிறவன். இதான் கடவுள் தனியா நிற்கிறார். இதுக்கு பேரு என்ன? இந்த விரலுக்கு பெருவிரல்னு பேரு. பெரும்பொருளாகிய சிவம், பெரும்பொருளாகிய சிவம் பெருவிரல். புரியுதா? புரியுதா? அப்படியே ஆள் காட்டி விரல். அதோட சேர்ந்து இருக்கிற 3 பேரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. அதோட தான் இவன் சேர்ந்து இருக்கிறான். இங்க பாரு. இப்படி வெகுகாலம் சேர்ந்து இருக்கிறது. கொஞ்ச காலம் இல்ல, பாசத்தோட கூடி வெகுகாலமாக ஆன்மா இருக்கிறது. இந்த பாசத்தை நீர்த்து விட்டு பதிய சேருவது சாதாரணம் அல்ல. அதுக்கு பல பிறவிகளை எடுத்து அங்கெங்கே சிறிதாக ஏதாவது புண்ணியங்களை காதுனால கேட்டு, கண்ணால கண்டு, வாக்குனால பேசி, மனத்தால நினைச்சு அப்படி இருக்கின்ற ஒரு பக்தர்களை, ஞானிகளை, ஆலயங்களை அப்படி கண்டு கேட்டு, இப்படி எத்தனையோ கோடி பறவைகளிலே கொஞ்சமா சேர்த்து ஏதோ ஒரு பறவையிலே சிவபக்தி வரும். அந்த சிவபக்தியை நன்றாக அனுட்டிக்க அப்புறம் சிவனோட சேர்ந்து. இப்ப சேர்ந்துருச்சா? இப்ப சேர்ந்துச்சா இல்லையா? சேர்ந்துருச்சு. சிவத்தோட எவ்வளவோ காலம் ஆகி சேருது. அப்பா சாமானியமா இதை விட்டுட்டு வர மனசு வரல. சுந்தரர் சொல்லுவாரு, பேய்கிட்ட பழகிட்டோம்னா பெரிய மனசு வராது. பேய்கிட்ட பழகிட்டா கூட பழக்கம் பேயோடேனும் பிரிவொன்றின்னா தென்பர் வரலாம். காய்தான் வேண்டில் கணிதான் என்றோ கருதி கொண்ட கால் நாய்தான் போல நடுவே திரிந்து உமக்கு ஆட்பட்டோருக்கு வாய்தான் திரவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீர் என்பது சுந்தர தேவாரம். அதான் பேய்கிட்ட பழகிட்டா கூட பெரிய மனசு வராதுன்னா அப்புறம் அதைத்தான் திருவுந்தியாருங்கிற ஒரு நூல்ல பழக்கம் தவிர பழகுவதன்றி, பழக்கம் தவிர இந்த பாசத்தோடு கூடிய பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது என்பனையும் உந்தி வர. மறுபடியும் உழப்பாரே ஒரு பொருளாளே என்று உந்தி வர என்பது திருவுந்தியார் என்கின்ற ஞானசாஸ்திரம். பழக்கம் தவிர, இந்த பாசத்தோடு கூடிய பழக்கம் தவிர இங்க பழகு, சிவத்தோடு பழகு. பெரிய சித்தாந்தம், பெரிய பாசத்தோடு பழகி கெட்டு போனாய். பதியோடு பழகு, பழக்கம் தவிர அந்த பழக்கத்தை விட்டுட்டு பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவதென்பனை உந்தீவர திருவுந்தியார். ஆகையினாலே இதுதான் சாத்திரோபதேசம். பதி, பசு, பாசம். இந்த முப்பொருளை பற்றி நன்றாக ஆராய்ச்சி பண்ணினால், விசாரித்தால் உண்மை தெரியும். உண்மை என்ன? உண்மை பதி எப்படிப்பட்ட தன்மையுடையது, பசுவாகிய நம்முடைய தன்மை எப்படி, பாசத்தினுடைய தன்மை எப்படி என்று தெரிந்தால் அந்த பாசத்தை விட்டுட்டு பதிக்கிட்ட சேரலாங்கிற புத்தி உண்டாகும். விசாரிக்கலைன்னா அந்த புத்தி வராது. விசாரிக்கலைன்னா அந்த புத்தி. அதுதான் கண்ணாலே காண்பதும் போய், காதாலே கேட்பதும் போய், தீர விசாரித்தலே மெய் என்பது ஒரு வாக்கியம். பழம் கேட்டிருக்கீங்களா? தீர விசாரித்தலே மெய். தீர விசாரித்தல் என்ன? தீர விசாரித்தல் பிறவி தீர விசாரித்தல். பிறவி தீர விசாரித்தல். நல்லா வளர்க்குதா? தீர விசாரி, நன்றாக விசாரித்தல். பிறவி தீர விசாரித்தல், பிறவி நோய் தீர விசாரித்தல். நல்ல வாக்கியமா? தீர விசாரித்தல். விசாரிக்கவில்லையானால் தெரியாது அல்லவா? ஒரு தெரியாத ஊருக்கு போனா விசாரிக்கலாம் தெரியுமா? தெரியாத ஊருக்கு போனா விசாரிச்சுதானே போகணும். இப்ப இந்த ஊரை பத்தி, சிவபுரம் ஆகிய ஊரை பற்றி நமக்கு சுத்தமா தெரியாது. சிவபுரம்னு மாணிக்கவாசகர் சொல்றாருல, செல்வர் சிவபுரத்தின் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியவா? அதனாலே இப்படி பதி பசுவாசங்களை சாத்திரோபதேசம் என்று சொல்லுது. சாத்திர உபதேசம், சாத்திர தீட்சை என்று சொல்லுது. அந்த உபதேசத்துல மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உட்கார்ந்து உபதேசம் பண்ணி, அதான் ஆச்சரியம். தீட்சை பண்ணி உபதேசம், மந்திரத்தை உபதேசம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு மேல சாத்திர தீட்சை பண்றாரு. கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா சிவபெருமான என்ன சொல்றது? பாப்பா
ஆச்சரியம் இல்ல? மனுஷனுக்கு மனுஷன் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருப்பான், கடவுளும் மனுஷன் பேசிக்கிட்டு இருப்பான். மனுஷனுக்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கலாம், இது இயல்பு. கடவுளும் மனிதனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அது பெரிய ஆச்சரியம் இல்ல? பெரிய ஆச்சரியம். யாருக்கு? மற்ற நாயன்மார்கள் யாருக்கு அது மாதிரி கிடையாது. காதுல உபதேசம் பண்ணி காதுல பேசித்தானே உபதேசம், மந்திரம் சொல்லித்தானே அவரும் வாய் திறந்து. அந்த பதிபசுபாச உபதேசங்களிலே கடவுளை அடைதல் எப்படி? கடவுளை அடைதல் என்ன செய்தால் கடவுளை அடையலாம்? இந்த வேலைக்கு போகணும்னா என்ன படிச்சா அந்த வேலைக்கு போகலாம். ஒருத்தன் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோ, அதுக்கு வேண்டிய நூல்களை படிக்கணும் இல்ல? கோர்ஸுக்கு போகணும், நூலை படிக்கணும், அந்த ஆசிரியர்கிட்ட பாடம் கேட்கணும். அதனாலே அப்படி கடவுளை அடைவதற்கான வழிகள் தான் வழின்னு. கடவுளை அடைவதற்கான வழி 4 வழி, 4 வழி. அந்த 4 வழிகளும் மிக உயர்ந்த அற்புதமான நெறி வழின்னு சொல்றது. வேற எந்த சமயத்திலும் இது கிடையாது. அந்த வழியிலே செல்லவில்லையானால் கடவுளை அடைய முடியாது. அந்த வழியத்தான் இதுல இப்ப உபதேசம் பண்றாரு. சிவபெருமானை அடைவதற்கு 4 வழிகள். அதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. சிவபெருமானை எந்த சமயத்திலே இப்படி நுட்பமா ஒன்னும் சொல்லல. இல்ல, கடவுளையும் சொல்லல, தெரியல, கடவுள் தெரியல அந்த சமயத்துக்கு. அந்த கடவுளை அடைய வழியும் அப்படி அமையவில்லை. நம்ம சைவ சமயத்துலதான் கடவுள் என்றால் சிவபெருமான், பிறப்பிறப்பு இல்லாதவன், ஹிந்துச்சா, அவனை அடைவதற்கு இதான் வழி. இப்ப ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ள போகணும், வழியில தான் போய் ஆகணும். ஒரு பெரிய பங்களா இருக்குன்னு வச்சுக்க, அவன் வாசற்படி வழியை விட்டுட்டு வேற பக்கத்துல போனா உள்ள போக முடியுமா? புரியுதா? அது வழியில தான் உள்ள நுழைந்தாகும். அதுபோல கடவுளை அடைவதற்கு வழி என்றும் நெறி என்றும் மார்க்கம் என்றும் சொல்லப்படும். வழி என்றும் நெறி என்றும் மார்க்கம் என்றும் சொல்லப்படும். வழி தவறி போனான்னா ஊருக்கு போக முடியாது. அந்த ஊருக்கு போற வழியை விட்டுட்டு வேற ஊருக்கு போற வழியில போனான்னா அந்த ஊருக்கு போக முடியாது. அதனாலே அந்த வழிதான் தாத மார்க்கம், புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று சொல்லப்படும். தாத மார்க்கம், தாத மார்க்கம்னா அடிமை. புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். தாத மார்க்கங்கிறது அடிமை. அப்பர் சுவாமி நின்றது அடிமை. சுவாமி தலைவர், இவர் தொண்டர், அடியார். ஞானசம்பந்தர் புத்திர மார்க்கம், சிவபெருமான அப்பா, அவர் புள்ளை. சுந்தரர் சகமார்க்கம், தோழர். சகமார்க்கம். மாணிக்க வாசக சன்மார்க்கம், காதலன் காதலிய போர். என்ன விளங்குதா? அந்த முறையிலே அந்த சரியா மார்க்கம் என்கின்ற தாத மார்க்கத்தை பற்றி இப்ப சொல்றார். தாத மார்க்கத்தை பற்றி சொல்லு. தாசன் என்றாலும் தாதன் என்றாலும் உண்டு. தாதன், தாசன். இப்ப பாரதிதாசன் சொல்றாங்கல்ல, பாரதியாருக்கு அடிமை பாரதிதாசன், அப்படித்தானே? பாரதியாருக்கு அடிமை ராமதாசன் என்று சொல்லுவது போல சிவபெருமானுக்கு அடியவன் தாதன். தாதன்னா அடிமை, நாதன்னா தலைவன்.
நாதன்னா தலைவன், தாதன்னா அடி. அந்த தாச மார்க்கத்தை பற்றி சொல்றாரு. அதுக்கு சரியா மார்க்கம், சரியை என்று. சரியை, கிரியை, யோகம் நாளும் ஒன்றுக்கு ஒன்று உயர்ந்தது. சரியில மேல உயர்ந்தது கிரியை, கிரியைக்கு மேல உயர்ந்தது யோகம், யோகத்துக்கு மேல உயர்ந்தது ஞானம். சரியினாலே கிரியை, கிரியையினாலே யோகம், யோகத்தினாலே ஞானம் வரும். அரும்புனால மலரு, மலர்னால காய், காயினாலே கனி. அரும்பு, மலர், காய், கனி. விரும்பும் சரியை முதல் விஞ்ஞான நான்கு. அரும்பு, மலர், காய், கனி போல் அன்றோ பராபரமே தாய்மாரர். கனி ஆனாத்தான் அது பூர்த்தியே. கனி ஆனாத்தான் பூர்த்தி. கனி ஆகவில்லையானால் அது நிறைவு அடையவில்லை. ஞானம் பெறவில்லையானால் அவன் நிறைவடையவில்லை. சபா சபா சபா. நல்லா இருக்குல்ல? கனி ஆனாத்தான் அந்த காய்க்கு பெருமை, அது உபயோகம், அதுக்கு சிறப்பு. அதுபோல ஞானத்தை பெறவில்லையானால் அந்த ஆன்மா சிறப்படையாது, வீணா போச்சு. அதனாலே மனித பிறவியில ஞானத்தை பெறவும். ஞானத்தை பெறுவதற்கு யோகம் இருக்கணும். யோகம் பெறுவதற்கு கிரியை இருக்கணும், கிரியைக்கு சரியை இருக்கணும். அதனால சமய தீட்சை, விசேட தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை முதலான தீட்சைகளை பெற்று ரொம்ப கவனமா கேட்கணும். இது பெரிய பாடம், ரொம்ப கவனமா கேட்கணும். அவங்களுக்கெல்லாம் கூட சேரு போட்டு சேகரு இப்படி உட்கார வைக்கணும். இந்த அங்க உட்கார்ந்து இருக்க முடியாம அங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கூட சேரு போட்டு அப்படி ஒரு கூட்டாம ஒரு பார்வையை உட்கார வைக்கணும். அங்க உட்கார்ந்து இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பார்வை. என்ன பெரிய பாடம், நான் ரொம்ப மெனக்கிட்டு சொல்றேன், உங்களுக்கு லேசா கூட தெரியலாம். ஓ பெரிய பாடம், பெரிய பாடம், சித்தாந்த பாடம், இதெல்லாம் கிடைக்காது. அதனாலே சரியை செய்தவர்களுக்கு சாரூபம், கிரியையிலே நின்றவர்களுக்கு சாமீபம், யோக நெறி நின்றவர்கள் சாரூபம், ஞான நெறி நின்றவர்கள் சாயுச்சியம். சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சியம். சாலோகம்னா சிவலோகத்தில் இருப்பது. சரியில இருந்தவர்கள் சிவலோகத்தில் இருப்பார்கள். கிரியை நெறியில் இருந்தவர்கள் சிவனுக்கு பக்கத்தில் இருப்பார்கள். சாமீபம், சமீபம், சமீபம், சமீபம். யோக நெறியில நின்றவர்கள் சிவனை போன்ற உருவத்தை பெறுவார்கள். இவ்வளவு அடைந்திருக்கு. ஞான நெறியில் இருந்தவர் சாயுச்சியம். அவங்கதான் வீட்டுக்கு வந்து வினைப்பிறவி சாராமல் இருக்கும். சாயுச்சியம்னா சிவனோடு கலந்து விடுதல். சிவனோடு பாலோடு நீர் கலந்தார் போல, பாலோடு நீர் கலந்தார் பிரியாது இல்ல, அது போல, அது போல சாயுச்சியம். அப்படி சாலோக, சாமீப, சாரூப, சாயுச்சியம் அடைவதற்கு சரியை, கிரிய, யோக, ஞான நெறிகள். அது முதல்ல சரியைன்னு. அந்த சரியை இவருக்கு அடிப்படை சமய தீட்சையாவது இருக்கணும். சமய தீட்சைங்கிறது ஆச்சாரத்தில் உபதேசம் பெற்று அந்த தீட்சையின் மூலமா அனுஷ்டானம் பண்ணி கொண்டு அதன் பிறகு சரியை அனுஷ்டிப்பது. அந்த சரியைனா என்ன? சரியைனா என்ன என்றால், ஆவலாலெமக்காமலர் மரங்கள், ஆவலாலெமக்காமலர் மரங்கள் ஆக்கல், அம்மலர் பறித்து அம்மலரால் தாவிலா வகை தார்வல சமைத்தல், தனப்பில் எம்புகள் சாற்றல், அன்புடன் நாம் மேவும் ஆலயம் அழகிடல் மெழுகல், விளங்க நல் விளக்கிடுதல், எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தல், இச்சரியை ஏற்ற வல்லவர்க்கு எம்முலகடி. சரி, அது எப்படி என்றால், நந்தவன அமைத்தல். நந்தவன, நந்தனம்னு இருக்குது. நந்தனவனம், நந்தவனங்கிறது கூட போலி. நந்தனவனங்கிறது தான் சரியாக சொல். நந்தன, இப்ப சந்தனம்னு சொல்றோம்ல்லவா, சந்தனம்னு சொல்றோம்ல்லவா, சந்தனா, நந்தனா, கோதனம், மூணு மூணு தனம். தனம்னா என்ன? செல்வம். தனம்னா செல்வம். நந்தனா, சந்தனா, கோதனம். கோதனம்னா புரியுதா? என்னது? பசு, பசு, பசு. சந்தனம் தெரியும், சந்தனம் தெரியும். நந்தனவனம், நந்தனவனம் நம்முடைய தனம். நந்தனம் நம்முடைய தனம், புரியுதா? நம்முடைய நந்தனா பூச்செடி வச்சிருக்க, பூச்செடி இருக்கிற இடம். நந்தனம் நம்முடைய. சந்தனம் நல்ல தனம். கோதனம் உயர்ந்த தனம். நம்ம செல்வம், அதுக்கு வேற நல்ல செல்வம், உயர்ந்த செல்வம். அடையப்பா, அடையப்பா, நல்லாவே இருக்கு. நந்தன, நந்தனவனம் என்பது மலர் செடிகள், மரங்கள் இருக்கின்ற இடத்துக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கும் நந்தனவனம் இருக்கணும். நன்றாக நந்தனவனத்தை பராமரிக்கணும். பல வகையான பூச்செடிகளை வைத்து நந்தனவனத்துக்கு நல்ல பராமரிப்பு செய்ய வேண்டிய செயல்கள் இது உண்டு இருக்கும். அது பெரிய
புண்ணியங்களிலே முதன்மையாக இருப்பது. மலர் இல்லையானால் பூசை இல்லை, பூ இல்லையானால் பூசை இல்லை. பூசைக்கு முதல் எழுத்துன்னா பூ தான். பூ இல்லைன்னா பூசை இல்லை. பூசைக்கு முதல் எழுத்து பூ, பூ இல்லைன்னா பூ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சாப்பாட்டுக்கு முக்கியமான பொருள் இது. உப்பா, உப்பு இருந்தா சாப்பிட்டு கொள்ளாமா? வயிறு ரொம்பிடுமா உப்பு இருந்தான்னு? அரிசி, அரிசின்னு சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு பல வகையான பொருள் வேணும். கொத்தமல்லி, சீரகம், மஞ்சள், கடுகு, உளுந்த பருப்பு, எண்ணெய், பருப்பு, காய்கறி எல்லாம் வேணும். அத்தனையும் இருந்தாலும் கூட வயிறு நிரம்பாது. அரிசி இருக்கும். அரிசி இல்லையானால் சாப்பாடு இல்லை, பூ இல்லையானால் பூசை இல்லை. அரிசி இல்லையானால் சாப்பாடு இல்லை, பூ இல்லையானால் பூசை. ஒண்ணுமே இல்லைன்னா கூட அரிசி இருந்தா சாப்பிடலாம். கொத்தமல்லி, கடுகு, சீரகம் ஒண்ணும் வேண்டாம். விளங்குதா? அது போல மற்ற புல் எல்லாம் பூ இருந்தா போதும். அதனாலதான் திருமூலர் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருண்டுனார் சுருக்கமா. விளங்குதா? அதனாலே நந்தனவனம் அமைத்தல். கோயிலுக்கு நந்தனவனம் அவசியமா இருக்கணும், அவசியமா இருக்கும். பல கோயில்களே இல்லை, இருந்தாலும் பராமரிப்பு இல்லை. ஒவ்வொரு வீட்டிலையும் பூச்செடி இருக்கணும், ஒவ்வொரு வீட்டிலையும் பூச்செடி இருக்கணும். கட்டாயம் பூ பறிச்சு சாமி திருவடியில போடணும். அது முறையா தீட்சை பெற்றா முறையா பூஜை பண்ண தெரியும். இல்லைன்னா சும்மாவாது பறிச்சு சிவசிவான்னு திருவடியில போடும். விளக்குதா? இது செய்யலேன்னு வச்சுக்க, அது சும்மா மிருகம். சோத்துக்காக பாடுபட்டு சாப்பிட்டு விட்டு போயிடும். பூக்கை கொண்டரன் பொன்னாடி போற்றிலார், நாக்கை கொண்டரன் நாம நவியலார், ஆக்கைக்கு இறையடி அறந்து காக்கைக்கு இறையாது. அதனால நந்தனவனம் அமைத்தல். அப்படி அமைத்து அந்த செடிகளிலே இருக்கிற செடி 4 வகை. கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூன்னு 4 வகை. கோட்டுப்பூன்னா மரத்துல இருக்கிற பூ, கொடிப்பூன்னா முல்லை கொடி முதலான வழியில் இருக்கு. செடிப்பூ, அப்புறம் நீர்ப்பூ, தாமரை முதலான நீர். கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ. கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ. விளக்குதா? 4 வகையான மலர்கள், 4 வகையான மலர்கள். உலைவர விருப்பாக நீர்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தேதோட ஆமாலி காபரணம் உனதடியின் எச்சூட வேணாடு மாதவர்கள் இருவாதம் உளமது தரித்தேவின் ஆகோடு பாடியருள் வழிபட எனக்கேத யாவோடு தாழுதவர் உரகமது எடுத்தாடு மேகாரம் இது மிச வர வேணும். பழனி திருப்பூர் நந்தனவனத்தில் இருக்கிற பல வகையான மலர்களை நல்ல அன்போடு எடுத்து அது வகை வகையான மாலைகளை கட்டி, பல வகையான மலர்களை வகை வகையான மாலைகளாக கட்டி உன்னுடைய திருவடியில சாத்துகிற அன்பர்கள் இருக்கிறார்களே, அந்த அன்புடைய திருவடியை கும்பிடுறதுக்கு நீ வந்து காட்சி தரணுங்கிற. இது எப்படி? முருகன் வர சொல்றாரு மயில் மேல ஏறி. எதுக்குயான்னு கேட்டா, உன்னுடைய திருவடியில நல்ல மலர்களை கொய்து மாலை கட்டி சாத்துறாங்க பாரு, அந்த அடியாருடைய திருவடியை கும்பிடும். அதனாலே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேன் என்பது திருக்குறள். அதனால மலர் பணி பல வகையான மலர்களே மாலையாக கட்டும். அது துண்ணிய பனை மலர் கையினர் உருவாள்ங்கிறார்ல திருப்புள்ளி வச்சு. இன்னிசை வீணையர் யாழினர் உருவால் இருக்கொடு தோத்திர எம்பினர் உருவால் துண்ணிய பனை. துண்ணியன்னா புரியுதா? நெருக்கமாக கட்டணும். இங்க ஒரு பூ அங்க ஒரு பூ வச்சு கட்டக்கூடாது, நெருக்கமாக கட்டி. துண்ணிய பனை மலர், துண்ணிய பனை மலர் கையினர் உருவால் துடுகையர் அழுகையர் துவள்கையர் உருவால் என்பதல்லவா. அந்த மாதிரி பல வகையான மலர்களாலே பல வகையான மாலைகளை கட்டி சாமிக்கு சாப்பிடும். தனப்பிலும் புகழ் சாற்றல் குற்றமில்லாத இருக்க என்னுடைய புகழை சாற்றுதல். புகழை சாற்றுதல் என்றால் சாமியினுடைய புகழ் நிறைந்த பாடலை பாடுதல். இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு வருதல்லவா திருக்குறள்ல. அதுபோல சுவாமியினுடைய தோத்திரத்தை தேவாராதி திருமுறைகளை வாயார பாடுதல். வாயார நல்ல இசையோடு பாடுதல். இசை தெரியலைன்னா ஓரளவாவது அப்படி பாட வேணும், தெரிஞ்சவர்களையும் பாட வேண்டியது. அதுக்கு மேல என்ன தெரிஞ்சதுன்னா சுவாமியை பேசுதல். வாக்குனால பேசலாம், வாக்குனால பாடலாம், வாக்குனால சாப்பிடலாம். எல்லாமே வாக்குக்கு அதிக வேலை, வாக்குக்கு அதிக வேலை. மற்ற கருவிகளை விட நாவுக்கு அதிகமான வேலைப்பா. கண்ணு பார்க்க, காது கேட்க, எல்லாம் ஒவ்வொரு வேலை செய்யும். இது 3-4 வேலை செய்யும். நல்லதும் பேசும், கெட்டதும் பேசும், சாப்பிடும், பாட்டும் பாடும், என்னென்ன வேலை செய்யுது போ. நாவுக்கு அத்தனை வேலைப்பா. அதனாலதான் மாணிக்க வாசகர் கூறுநாவே முதலாக கூறுங்கரணம் எல்லாம் நீனார். கூறுநாவே முதலாக, நாவே முதலாக. இப்ப 4 முதலானவர்கள் எல்லாம் எந்த முதல வச்சு சிவபெருமான கண்டுபிடிச்சாங்க?
நாவாகி முதல்ல வச்சுட்டார். பாடி பாடிக்க நாவினாலே பாடி சாமியை கண்டுபிடிச்சுட்டான். அதனாலே தனப்பிலும் புகழ் சாற்றுதல் அன்புடனாம் இமேவும் ஆலயம் அழகிடல். சிவாலயத்திலே தூய்மை செய்தல். சிவாலயத்தை கூட்டுதல். ஆலயத்தை அடியார்கள் இருக்கின்ற இடத்தை இந்த மாதிரி தூய்மை. அழகிடல்னா சுத்தம் பண்றது. அதுக்கு அந்த கூற்ற மாத்துக்கு என்ன பேரு? கோயில்ல கூற்ற மாறு இருக்குது. இப்ப நம்ம வீட்டு மாருக்கு என்ன பேரு? விளக்குமாறு. அது விளக்கமாறுன்னு சொல்லக்கூடாது, விளக்குமாறு. வீ போட்டு உலானம். விளக்குமாறு. பாத்திரத்தை விளக்கி. விளக்கின்னா புரியுதா? தூய்மை பச்சு. விளக்கின்னா வேற வைக்கிறது. குண்டுலானா போட்டா விளக்கி தெளி விளக்கி சுத்தம். அதே போல ஆலயத்தை விளக்குதல்னா கூட்டுறது. அந்த மாத்துக்கு என்ன பேரு? விளக்குமாறுன்னு சொல்லுவான் நம்மளுக்கு. அது கோயில் இருக்கிறதுக்கு என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு தெரியும்? திருவலகு. அழகுன்னு பேரு திருவலகு. அந்த திருங்கிற அடைமொழி வந்துடும். கோயில கூட்டுகிற அந்த மாற விளக்குமாறுன்னு சொல்லக்கூடாது. திருவலகு. அழகு குண்டுலான அழகு. திருவலகு. திருவழக்கு, திருவழகு, திருநந்தனவன, திருக்கோயில் என்று எல்லாம் திருங்கிற அடைமொழி சேர்ந்து வரும். சாமி சம்பந்தமா இருக்கிற பொருளுக்கெல்லாம் திருத்தொண்டர்கள் எல்லாம் திருன்னு வரும். மேலும் ஆலயம் அழகிடல். மெழுகக்கூடிய இடமா இருந்தா மெழுகுதல், இல்லைன்னா தீர்த்த விட்டு சுத்தம் பண்றது. விளங்க நல் விளக்கிடுதல். விளங்க பொருள் விளங்க தீபம் ஏற்றுதல். தீபப்பணி விளக்கு இடுகின்றபடி மிக சிறப்பு. அது சொல்றேன். அப்புறம் தூபம் இடுதல். தூபம்னா புகை வாசனை. எம் அடியாருக்கு ஏவலானவை செய்தல். இப்படி சிவாலயத்துக்கு செய்யறதோட சிவபெருமானுடைய அடியாருக்கு தொண்டு செய்தல். சிவனுக்கு செய்வதை விட ஒருபடி கூட அடியாருக்கு செய்யறது. இப்ப நாயன்மார்கள் எல்லாம் அடியாருக்கு தொண்டு செய்து சிவனை சேர்ந்தார்கள். சிவனுக்கு தொண்டு செய்து சிவனை சேர்ந்தார். அது குருலிங்க சங்கமபத்தின்னு வரும். குருபத்தி, லிங்கபத்தி, சங்கமபத்தி. சங்கம்னா அடியார் பத்தி. சங்கம்னா அடியார் கூட்டம். சங்கம் அடியாருக்கு ஏவல் செய்தல். ஏவல்னா அவங்க சொன்னபடி அவங்களுக்கு வேண்டிய உபசாரங்களை செய்யணும். ஒரு நாயனார் வஸ்திரம் துவச்சு கொடுத்தாரு. அடியாருக்கு வஸ்திரம் துவச்சு கொடுத்தாரு. அவரு பேர் தெரியுமா? தெரியுமா? ஒரு நாயனார் அடியாருக்கு வஸ்திரத்தை துவச்சு கொடுத்தாரு. தினந்தோறும் துவச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் அடியார ஒரே ஒரு அடியார் இருந்தார். அந்த அடியார் அடுக்கு உதிர்ற மாதிரி கட்டிட்டு வந்தாரு. அந்த உதிர்ற மாதிரி அடுக்கு துணி. என்ன இப்படி இல்லாம கிடக்குறாரு. தூரத்துவா அந்த அடியார்கிட்ட அந்த வஸ்திரத்தை கொடு சாமி, நான் அதை சுத்தம் பண்ணி கொடுக்குறேன்னாரு. அந்த வந்த சாமியார் என்னன்னா, ஐயோ நான் கொடுக்க மாட்டேப்பா, குளிர் காலத்துல அதை கொடுத்துட்டு நீ நினைச்ச நேரத்துல கொடுக்கலன்னா நான் கஷ்டப்பட்டு போயிருவேன் அப்படின்னாரு. இல்ல சாமி, நான் உங்களுக்கு கட்டாயமா 3 மணிக்கெல்லாம் நான் துவச்சு கொடுத்துறேன், சுத்தமா காய வச்சு கொடுத்துறேன் அப்படின்னாரு. அப்பா நீ கொடுக்கலன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப கெடுதல் பண்ண நாளா இதுவ, நீ நல்லது பண்றேன்னு அப்புறம் கெடுதல் பண்ணி கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படியே கொடுத்து அந்த ஆவியில வச்சு குடுக்கினாரு. வெள்ளாவின்னு சொல்லுவோம்ல, அதுல வச்சு அப்படி வேக வச்சாரு. துவைக்க போகும்போது மழை வந்துருச்சு. துவைக்க போகும்போது மழை கொட்டுச்சா, மழை நிக்கவே இல்லை. சரியான விஷயம் வந்துருச்சு. ஐயோ, அப்பவும் அந்த சாமியார் சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு நீ குறித்த சமயத்தில் கொடுக்கலன்னா நான் குடல்ல கிடக்கு ரொம்ப வாடி போடுவப்பா, அப்புறம் நீ ரொம்ப பாவம் பண்ணா அப்படி இப்படிலாம் சொன்னாரு. சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சுன்னு சொல்லி நிக்கவே இல்லை மழை. அப்புறம் எப்படி கொடுப்ப? காய வச்சு எப்படி கொடுப்ப? சரி, அடியா இருக்கு, நம்ம கெடுதல் பண்ணி விட்டோம், இன்னமேல இந்த உசிரை வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த துவைக்கிற கல்லுல போய் தலையை மோதினாரு. அதுல இருந்து சுவாமி கையில பிடிச்சுக்கிட்டாரு. அன்பானே மோதாது அப்படின்னு சொன்னாரே. மழை நின்று போச்சு. அப்புறம் சிவபாகமத்துல காட்சி. திருக்குறிப்பு தொண்டா நாயனார் காஞ்சிபுரத்துல. திருக்குறிப்பு வண்ணார் குலத்துல பிறந்தவர். அதான் வேலை. அவங்க குலத்துக்கு என்ன தொழில, அந்த குலத்துக்கு அந்த தொழில அடியாருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அப்படி
இப்ப திருநீலகண்ட நாயனாரு கொயவர் மண் வேலை செய்யற மண்ணுல ஓடு ஓட்டு கொடுத்தாரு. மண்ணுல ஓடு நெல்ல விளைஞ்சுறா. இளையானுக்குடி நாயனார் நல்ல விவசாயி, நெல்லு நிறைய இருக்கு, அடியாரு சாப்பாடா போட்டு அந்த மாதிரி அவரவர்கள் தொழில் என்ன தொழிலோ அந்த தொழிலே சிவனடியாருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும். அதனாலே இப்படி அடியாது தொழில். இப்படி நந்தனவன அமைத்தல், மாலை பூ பறித்தல், மாலை கட்டுதல், தீபமிடுதல், தூபமிடுதல், கோயிலை கூட்டுதல், மெழுகுதல் முதலான பணிகள். இது சரியை தொழிலும் இருக்கு. விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினார் பதித்தியாகும். துளக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும். அளப்பில கீதன் சொன்னார் கடிகள் அமருடுமாறு. இது சரியின் பேரு. இது அப்பர் சுவாமி நிலை பெருமாறன் முதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு புமா அதுல சொன்னதுல அதுல ஒரு பத்திகளா புலர்வதன் முன் அழகிட்டு புலர்வதன் முன்னா சூரிய உதிக்கிறது முந்திய அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்று அலைபுணர்சே செஞ்சடைய மாறி என்று ஆரூரா என்றே அலரானில்லை. இது தேவாரம். திருவாசகத்துல ஆமாறும் திருவடிக்கு அகங்குளையேனன் குருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோவாரின் திருக்கோயில் தூகியன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே வரை இன்றேன் சதுராரே சார்வானே. அது எதிர்மறையாக சொல்லுகிறார். இப்படி சரியை துண்டுன்னு வரும். இந்த சரியை செய்தவர்கள் சிவலோகத்தில் இருப்பார்கள். சிவாலயத்துக்கும் சிவனடியாருக்கும் இப்படி பணி செய்தவர்கள் எங்க இருப்பார்கள்? சிவலோகத்தில் இருப்பார். எந்த படிப்பு படிச்சானோ அந்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு தானே போவான். டாக்டருக்கு படிச்சுட்டு பியூன் வேலைக்கா போவேன்? எந்த படிப்பு படிச்சானோ அந்த துறையில் உண்டான வேலைக்கு தான் போவோம். அது போல அதனாலே இப்படி சரியை செய்தவர்கள் சிவலோகத்திலே வசிப்பார். இதுக்கு தொழில்னு பேரு. இப்ப பொருள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழில் இருக்குது இல்ல, அதே போல அருள் சம்பாதிக்கிறதுக்கு தொழில் ரொம்ப நுட்பமானது, ரொம்ப நுட்பமானது. இது செய்யலைன்னா பொருள் செய்வதற்கான தொழில் செய்யலைன்னா பொருள் கிடைக்காது, அருள் செய்வதற்கான தொழில் செய்யலைன்னா அருள் கிடைக்காது. சரியா இருக்கா? சரி. எதை பெற வேணுமோ அதை பெறுவதற்கான தொழிலை செய்யணும். செய்யவில்லையானால் அது கிடைக்காது, செய்யவில்லையானால் அது கிடைக்காது. அதனாலே அருள் கிடைக்க வேண்டும் என்றால் சிவனுக்கு சொந்தக்காரன ஆகணும்னா இப்படி செய்யணும். அதனால இது சரி. இதை சொல்றாரு. ஆவலால் கமல மரங்கள் ஆக்கல் அம்மலர் பறித்தலம் மலரால் தாவிலாவகை தார்பல சமைத்த தனப்பில் எம்புகள் சாத்தல் அன்புடனா மேவு மாலையம் அழகிடன் விழுதல் விளங்க நல் விளக்கிடுதலும் அடியார் கேவலானவே செய்தலை சரியை ஏற்ற வல்லவர்க்கு எம்முலக அடிப்பு என்பது இந்த சரியை பற்றி சொல்லுகிற பாடல். அடுத்தா போல வருவது கிரியைன்னு வருது. அதுதான் பூசை, சிவ பூசை. பெண்ணமணி 8:10 8:05 ஒரு 5 நிமிஷம் சொல்லலாமா? சொல்லலாம். இதுக்கு தாத மார்க்கம்னு வேறு. தாத மார்க்கம்னு வேறு. சரிகைக்கு தாத மார்க்கம், தாசமார்க்கம். அது சித்தியார்ல தாத மார்க்கம் ஜாத்தில் சங்கரந்தன் கோயில் தலைமலகிட்டு இலகு திருமெடுக்கும் ஜாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பரசமைத்து புகழ்ந்து பாடி திரு விளக்கிட்டு திருநந்தன வனமும் செய்து திருவேடம் கண்டார் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்தவர்தம் பணியை ஏற்றுவதை சரிய செய்வோர் ஈசன் உலக இருப்பார் என்பது சிவஞான சித்தியார். என் கடன் பணி செய்து கிடப்பதை வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். நல்ல சித்தியா. பணி செய்யலைன்னா அதுக்கு பலம் கிடையாது. பலம். இரண்டாவது கிரியை. கிரியை கிரியை என்றாலும் சடங்கு என்றாலும் தொழில் என்றாலும் உண்டுதான், வினை என்றாலும் உண்டுதான். அதுதான் விசேட தீட்சைன்னு இருக்கு. சமய தீட்சை முதல்ல பஞ்சாட்சர உபதேசம், விசேட தீட்சைங்கிறது இரண்டாவது. அந்த விசேட தீட்சை பற்றா சிவலிங்க வச்சு பூசை பண்ணுகிற உரிமை, சிவலிங்க வச்சு பூசை பண்ணுகிற உரிமை. முறையும் தெரியும், முறையும் தெரியும், உரிமையும் உண்டு. உரிமையும் இருக்கணும், முறையும் இருக்கணும். இல்ல அது விசேட தீட்சை. இங்க தீட்சை வாங்கினவங்க இருக்குதா? சேகர் தீட்சை வாங்கிக்கிற அப்புறம் இருக்கா? தீட்சை வாங்கினவங்க இருக்காங்களா? சமயத்துக்காரங்க இருக்காங்க. சமயத்துக்காரங்க முதல்ல சொன்னதெல்லாம் செய்யறாங்கடா. இந்த முதல்ல சொல்லிச்சு பாருப்பா, பூ பொறிக்கிறது, தீபம் பண்றது, தூபம் பண்றது, கூட்டுறது. சரி, விசேட தீட்சை பெற்றால் சிவபூஷை.
கந்த வர்க்கமும் கிளர்மண புகையும் கவின்கொள் தீபமும் புனித மஞ்சனமும் கொந்த விழுந்தனன் மலரும் மற்றுளவும் கொண்டு மாயையன் குணங்கள் ஒன்றிலா இலராய் 5 சுத்தி செய்து அகம்புற இறங்கி அங்கி என் கடன் கழித்த அருள் வழி நின்று இந்தனர் பெரும் கிரியை அன்புடனே ஏற்ற வல்லவருக்கு எம் அருகிருப்பார். ஏற்ற வல்லவர் எம் அருகிருப்பார். அதனாலே இதுக்கு கிரியைன்னு வேறு சிவபூஷை. சிவபூஷை எப்படிப்பட்டது என்றால், முதல்ல சபை தீட்சையில் அனுட்டானுங்கிறது ஊதி குழைச்சு பூசுகிற முறை. அப்படி பூசை ஜெபம் பண்ணி கொண்டு அதுக்கு மேலே பத்திர புஷ்பம், சந்தனம், தூபம், தீபம், நிவேதன பொருள், மலர்கள், தீர்த்தங்கள், இப்படி பல வகையான பொருள் எல்லாம் தயார் பண்ணி பூசைக்கு சந்தனம், தண்ணீர், பூவு, தூபம், தீபம், நிவேதன பொருள்கள். நிவேதனம்னா பொங்கலோ மற்றைய பொருள்களோ இத்தனை எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு பூசை வைப்பாங்க. அப்படி பூசையில அதுக்கு வேண்டிய மந்திரங்கள், கிரியைகள் இதெல்லாம் நன்றாக ஆச்சாரியன் மூலமாக தெரிந்து கொண்டு வடக்கு முகமாக உட்கார்ந்து பூஜை பண்றது. முதல்ல கிழக்கு முகமாக உட்கார்ந்து அனுட்டானா, சூரிய பூஜை, அப்புறம் வடக்கு முகம் உட்கார்ந்து சிவ பூஜை. வடக்கு முகமாக உட்கார்ந்து சிவ பூஜை பண்றது. அந்த சிவ பூஜையில அர்க்கியம் தயாரிக்கிறது, தான சுத்தி செய்யறது, அப்புறம் விசேட அர்க்கியம், அப்புறம் சங்க பூஜை, அதுக்கு மேல திரவிய சுத்தி, பூத சுத்தி, ஆன்ம சுத்தி, லிங்க சுத்தி, இப்படி எல்லாம் பண்ணி சுவாமிக்கு வெதிகள் எழுந்துள்ள பண்ணி பால் முதலானவற்றில் அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதுக்கு மேல வஸ்திரத்தினால துடைச்சு வஸ்திரம் சாத்தி அப்புறம் சாமியை பீடத்தில் எழுந்துள்ள பண்ணி அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு தூபதி பங்காட்டி அர்ச்சனை பண்ணி தோத்திரம் பண்றது சிவபூஷம். இதுக்கு எப்படியோ 1 மணி நேரம் ஆகுதுக்கு. இல்லை விடுங்க, இதை செய்யணுமா செய்ய வேண்டியது இல்லையா? ஏன் செய்யணும்? அவனுடைய அருளை பெறுவதற்காக செய்யும். இந்த பிறவி வந்தது கை சோறு மாத்திரம் நிற்கப்படாது, அர்ச்சனை பண்ணும். ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசானாய தேவாய நமகா, ஓம் வசுதேவ தேவாய நமகா, ஓம் ருத்ராய தேவாய நமம், உக்ராய தேவாய நமம், பீமாய தேவாய நமம், மகதே தேவாய நமகா, மகா சம்பத் கௌரி சமேத நந்தி யசுராய நமகா அப்படின்னு அர்ச்சனை பண்ணணும். மலர் பறிக்கணும், பூ கட்டணும், சந்தனம் அரைக்கணும், தூபம் காட்டணும், தீபம். இந்த கைக்கு இத்தனை வேலை சிவசம்பதம். கரம் தரும் பயன் இது வேணும் உணர்ந்து பெரிய புராணம். நல்ல கருத்து. கரம்னா கை தருகின்ற பயன். கையினாலே மலர் பறித்தலும் தூபதீபம் காட்டுதலும் அர்ச்சித்தலும் கையினாலான பயணம். கையினாலான சாப்பிடுறது கையினாலான பயன் அல்லவா? இந்த சிவபூசை செய்கிறது கையினாலான. அதான் பூக்கை கொண்டு பூக்கைன்னு பூக்கை பல பேருக்கு சோத்து கையாவே இருக்கும். இது பூக்கை பூசை கொண்டவனுக்கு என்ன கையில் வருது? பூக்கை கொண்டவன் பொன்னடி பூக்கை, பூ சேர்ந்த கை. பூ பறிக்கிறது, பூ எடுத்து அர்ச்சனை பண்றது. மலரை இட்டு மலரை பெறுதல். மலரை இட்டு மலரிலே மலரை இட்டு மலரை பெறுதல். இது புரியுதா? மலரிலே தாமரை போன்று இருக்கிற சிவபெருமானுடைய திருவடி மலரிலே மலரிட்டு மலரை பெறுதல். மலரிலே மலரிட்டு மலரை பெறுதல். அப்படி மலரிலே மலரிட்டு மலரை பெறுதல். நல்லா இருக்குல்ல? திருவடியாகிய மலரிலே மலரிட்டு மலரை பெறுதல். ஆனால் நாம் விடுகின்ற மலர் வாடும் மலர், அவன் கொடுக்கிற மலர் வாடா மலர். வட மலர் பதவி தாதா என குளறி வாய்வாரினுக்கு என அருள் கூற சிதம்பரம் திருப்பூர். வாடா மலர் பதவி, வாடா மலரே பெறுவதற்கு வாடுகின்ற மலரை விடுகிறோம். எவ்வளவு நுட்பமா வச்சிருக்காங்க பத்திய. இனம் எனத்தோடு. அது எப்படின்னா, சுவாமியினுடைய திருவடி மலரிலே மலர். அது போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு எனை துணை மலர் கொண்டு ஏற்றி என் திருமுகத்தை. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பிடிந்து விட்டது. புலர்ந்தது பூங்கடற்கு எனை துணை மலர் கொண்டு ஏற்றி என் திருமுகத்தை மக்களும் வரும். நல்லா இருக்குல்ல? மலரிலே மலரிட்டு மலரை கொள்ளும். ரொம்ப விசேடமா இருக்கு, ரொம்ப விசேடம். அந்த மலர் நல்ல மலர்களே ஒன்றெல்லாம் முக்கிறதுக்கு முந்தையே நல்ல புதிய பூவே மலருகிற பருவத்தில் இருக்கிற நல்ல மலர்களை குய்வதற்காக எனக்கு புலிக்கு இருக்கிற மாதிரி கையும் கால் வேணும்னு சொல்லி வாங்கி கொண்டவர் தான் வியாகரபாதர். புலிக்கால் குய்வு. ஒரு நாள் மலரிலே வண்டு அரிச்சிருந்துச்சான். அதை பார்த்து கதறி விட்டார்.
ஐயோ இப்படி புஷ்பத்தை சாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது, ஆகமத்துல புத்தம்னு சொல்லி வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அழுதாரு. சாமி காட்சி கொடுத்தாரு. என்னப்பா வேணும்னாரு, இந்த மாதிரி நல்ல பூ பறிக்கிறதுக்கு விடிய காலையிலே சூரிய உதிக்கிறதுக்கு முந்தையே கண்ணு தெரிகிறாப்புல மரம் வழுக்காம பூ பறிக்கிறதுக்கு கையும் காலும் புளிக்கு இருக்கிற மாதிரி, நகங்கள் வரும் கண்கள் இருக்கிற மாதிரி, பூனைக்கும் புளிக்க ராத்திரில கண்ணு தெரியுமா விழுந்தா, அந்த மாதிரி எனக்கு கொடுக்கணும்னு வாய்ப்பாரு. சாதாரண மனிதருக்கு இருக்கிற மாதிரி இருந்தவர் புளிக்கு இருக்கிறாப்புல கையும் கழுவாங்க பூ பறிக்கிறதுக்காக. அப்படின்னா அது எவ்வளவு சக்தின்னு வரும். முத்தனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டாரா மலர் வரித்து இறங்கி பத்தியாய் நினைந்து பரவுவார் நமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனை. அதனால சிவபூசையிலே மிக முக்கியமாக இருப்பது மலர். அந்த சிவபூசையை பத்தி இன்னும் சொல்ல வேணும். அதனால இப்படி எப்படியும் இந்த பிறவியில சிவபூசை பண்ணணுங்கிற பேர் உண்டாயிடும். இருந்தான் சொத்து சம்பாதிச்சான் சாப்பிட்டான் தூங்கினான் செத்து போனான்னு இருக்கக்கூடாது. சுவாமியை அர்ச்சனை பண்ணணும். இந்த பிறவியில சுவாமியை பூசை பண்ணணும். பூசை பண்ணலைன்னா பிறவி வீணா போச்சு. தவமே புரிந்திலம் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சன் அவமே பிறந்த அருகனையன். ஐய அதனால கட்டாயமா பூ பறிச்சு சாமி திருவடியில அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு அந்த தீட்சை வாங்கிக்கணும். அது வரையிலும் காலம் போயிடும். உடனே செய்ய வந்துடும். நாளைக்கு செய்யலாம்னு சொன்னா நாளைக்கு நம்முடைய நாளான்னு தெரியாது. நாளைங்கிறது நம்முடைய நாளான்னு நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா யார் அறிவார் சாநாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலைசுமப்போ புகழ்நாமன் செவி கேட்போ நானாளும் நவீனத்தை பெறலாமே நல்வினை. யார் அறிவார் சாநாளும் வாழ்நாளும். அதனால உடனே செய்யணும். நன்றே செய்யணும், ஒன்றே செய்யணும், நன்றே செய்யணும், அது இன்றே செய்யணும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்ற சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம், சிந்திப்போம். சிவ இப்ப இந்த கிரியை பத்தி இன்னும் சொல்ல வேணும். இது 69 சொல்லியிருக்கிற 70 சொல்ல வேணும். சிவ கருப்பத்தூரே பெறவாதே கணக்கப்பாடு துழலாதே திருப்பொற்பாத தனுபூதி சிறக்கப்பாலி தருள்வாயே பரப்பற்றாது குறியோனே பரத்தப்பால் கனியோனே திருக்கை சேவர் குடியோனே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே வான்முயில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்கரற்ற வேண்டி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா நம பார்வதீபதே. திருச்சிற்றம்பலம். நீங்கள் அனைவரும் சீராளதேவன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை தட்டுங்களேன். ஓம் நமச்சிவாய.